ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் முடிஞ்சிருச்சா, இப்போ அடுத்து இருக்கக்கூடிய 2 வாரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம் அப்படிங்கிறது. அந்த 2 வாரங்களில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரியல அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அண்ட் உங்களுடைய ஓவலேஷனுக்கு பிறகு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கர்ப்பம் உறுதியாகக்கூடிய வாய்ப்பை அதிகரிக்க என்னென்ன வழிமுறைகள்னால் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்றத டீட்டெயில் விளக்கமாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். குறிப்பாக நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு கொடுத்துருக்கேன். ரீசெண்ட் டேஸாக எல்லாருடைய கமெண்ட்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. உங்களுக்கு அர்ஜென்ட் கமெண்ட் இருக்குது, ப்ரெக்னன்சி பற்றின எந்த அவேர்னஸும் இல்லைன்னா கீழே அந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்காகவே தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும். அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு இருக்கும், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஓவலேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 வார காத்திருப்பு அப்படிங்கிறது கர்ப்பத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா இருக்குமா இருக்காதா அப்படின்னு பல கேள்விகள் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல ஓடிட்டே இருக்கும், உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள்லேயும் என்ன ஆகுமோ, கர்ப்பம் உறுதியாகுமா, இல்லைன்னா இந்த மாதமும் வராதா, இந்த மாதிரியான நிறைய பயம் அப்படிங்கிறதும் ஓடிட்டுருக்கும். அப்படி இருக்கக்கூடிய உங்களோட பயத்தை போக்கி உங்களுக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி தான் நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. மறக்காமல் சேனலில் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய அந்த ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் காத்திருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு நோட் பென் இருந்துச்சுன்னா கூட அதில் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் மறந்து போனால் கூட நீங்கள் அதை எழுதி வச்சுருக்கிறப்ப அது ஞாபகத்தில் இருக்குன்ற காரணத்துக்காக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்கள் உடம்புக்கு அதிகப்படியான ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஆஃப்டர் ஓவலேஷன் ரொம்ப அவசியமானது. அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் மட்டுமே கொஞ்சம் ஃபுட் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. காலையில் மட்டும் ப்ரோட்டீன் இன்டேக் எடுக்கிறது, நட்ஸ் எடுக்கிறது, சீட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க. மதியத்துக்கு மேலே ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, நூடுல்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிடுவோம். ஒவ்வொரு வேலையுமே நம்மளுக்கு ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி தேவை. எல்லா வேலையுமே நீங்கள் ஹெல்த்தியான உணவுகள் எடுக்கிறதும் அவசியம். ஐசிஎம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் படி ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் அப்படிங்கிறது நாள் முழுவதும் நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு குட் ஹெல்த் அப்படிங்கிறத உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா, இந்த 2 வார காலத்தில் உடம்புக்கு திசு பழுது பார்ப்பு அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். ஹார்மோன் உற்பத்தி அப்படிங்கிறதும் நடக்கும். என்சைம் உருவாகவும் ஆரம்பிக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் அமினோ அமிலங்கள் அப்படிங்கிறது தேவைப்படும். அதுதான் நம்மளுக்கு ப்ரோட்டீனில் இருக்கக்கூடியது. இது எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு என்னமோ டீச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் சில விஷயங்களை நீங்கள் தெளிவாக அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அதனால தான் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். அதனால் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக இன்டேக் எடுக்கிறதுக்கு கோழி முட்டை எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் சூடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண சிக்கன் தான் நீங்கள் எடுக்கக்கூடாது. நார்மலாக ரொம்ப அதிக மசாலா எடுக்காமல் நார்மல் மசாலா சேர்த்து குழம்புல போடக்கூடிய அந்த சிக்கன் நீங்கள் எடுக்கலாம். அது ப்ரோட்டீன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. கோழி முட்டை எடுத்துக்கலாம். இது 2ம் சாப்பிடல, எனக்கு இது 2மே பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு அகைன்ஸ்டாக பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க, நிலக்கடலை எடுத்துக்கோங்க, கருப்பு கொண்டக்கடலை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாம் ப்ரோட்டீன் சோர்ஸ், அனதர் சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் அதிகமாக உங்களோட ஃபுட் சைக்கிளில் இருக்கணும். குறிப்பாக ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கரு பதிகிறதுக்கு. இப்போ கரு நல்லா வளர்கிறதுக்கு என்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சிருச்சு. 2வது, கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும். கர்ப்பப்பை உள் சுவர்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம் அதுதான் கருவை ஏற்றுக்கிட்டு நல்லா கடைசி உங்களுக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடியது. அதுக்கு பிளட் சர்க்குலேஷன் அவசியம். அதுக்கு என்ன மாதிரி உணவு எடுக்கணும்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. ஊற வச்ச வால்நட் எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மாதுளம் பழமாக எடுத்துக்கோங்க. ஜூஸ் எடுக்கிறீங்கன்னா சுகர் எடுக்காதீங்க, ஐஸ் க்யூப்ஸ் எடுக்காதீங்க, பச்சை பால் சேர்க்காதீங்க. வெறும் ஜூஸாக அப்படியே அந்த பழத்தை மட்டும் கிரைண்ட் பண்ணி அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னா அப்படியே எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே. முடிஞ்ச வரைக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் பம்கின் சீட், பூசணி விதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பீட்ரூட் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் நைட்ரேட் அதிகமாக இருக்குது. கர்ப்பப்பையில் நல்லா கரு பதிஞ்சு வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது பீட்ரூட். டெய்லி அது மாதிரி எடுத்துக்கோங்க. டெய்லி 10 to 12 நிமிஷம் கால்களை உயர்த்தி இருக்கிற மாதிரி
மாதிரி லெக் அப் தி வால் போஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நார்மலாக நம்ம சேனல் மெம்பர்ஸுக்கும் சரி, நான் எப்போவுமே சொல்கிறது பிஃபோர் ஓவலேஷன் பட்டர்ஃப்ளை யோகா பண்ணுங்கள். பீரியட் ஆன 5வது நாள்லேருந்து உங்களுக்கு ஓவலேஷன் ஆகக்கூடிய 16-17 நாள் வரைக்கும் பட்டர்ஃப்ளை யோகா பண்ணுங்கள். ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கரு பதிகிறதுக்கு லெக் அப் தி வால் போஸ் அப்படிங்கிறது பண்ணுங்க அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே டெய்லி ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் ஒரு 17வது நாள்லேருந்து நெக்ஸ்ட் பீரியட் ஆகிற வரைக்குமே நீங்கள் இந்த போஸ்க்கு போயிடுங்க. இது கர்ப்பப்பைக்கு நல்ல பிளட் ஃப்ளோவை அதை உயர்த்தி கொடுக்கும். எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து சரியாக உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். யார் எல்லாருக்கும் எண்டோமெட்ரியல் திக்னஸ் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இது பிஃபோர் ஓவலேஷன் பண்ணணும். அதாவது பீரியடான 5வது நாள்லேருந்து அந்த 15வது நாள் வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் அப்படின்றத பண்ணிக்கோங்க. 3வது உங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான். மன அழுத்தத்தை நீங்கள் எந்தளவுக்கு அதிகரிச்சிக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு கார்ட்டிசோல் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஓவர் திங்க் பண்ணாலும் சரி, ஸ்ட்ரெஸ் ஆனாலும் சரி, ஒரு வித குழப்பத்தில் இருக்கீங்க, எரிச்சலாக இருக்கீங்க, இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுல சர்க்கிளில் அமைஞ்சிடும். அதனால் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைக்கிறதுக்கு பாருங்கள். இனப்பெருக்க ஹார்மோனையே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் டெய்லி ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் மாதிரி குட்டி குட்டி யோகாஸ் பண்ணுங்கள். குட்டி குட்டி எக்ஸசைஸ் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நைட்டு 10-10:30க்குள்ளனா தூங்குறதுக்கு பாருங்கள். 7-8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்துங்க. ஸ்ட்ரெஸ் வராது. ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தூக்கம் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு அந்த ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் காத்திருக்கக்கூடிய அந்த 2 வாரங்களுக்கு இதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செய்யக்கூடாதது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணி அதிகமாக இந்த சிம்டம்ஸ் இருக்குமா அந்த சிம்டம்ஸ் இருக்குமான்னு ரொம்ப சர்ச் பண்ண ஆரம்பிக்காதீங்க. ஒரு வயிற்று வலி லைட்டாக வந்தாலும் சரி, இல்லை பேக் பெயின் வந்தாலும் சரி, ஒருவேளை இது பீரியட்காக இருக்கணுமோ, ஒருவேளை இது வயிற்று வலிக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஓவர் திங்க் பண்ணி அதிகமாக நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிக்காதீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுவே உங்களுக்கு ஒரு விதம் மன அழுத்தத்தை ஏற்படுத்திடும். நார்மலாக ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் ஓவலேஷன் முடிஞ்ச 2-3 நாட்களில் உங்களுக்கு நார்மலாக பேக் பெயின், வயிற்று வலி இதெல்லாம் வரும். அது ஹார்மோன் மாற்றங்களால். பிஃபோர் ஓவலேஷன்லேருந்து ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு மாறுறப்ப நம்மளுக்கு ஹார்மோன்கள் மாற்றப்படும். இதனால் உடலில் ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். எல்லாத்துக்குமே நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி சர்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அதுவே ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிடும். முடிஞ்ச வரைக்கும் அதை கட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 2வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஷ் டயட் அப்படிங்கிறது செய்யவே செய்யாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்குன்னா அந்த விஷயத்தையும் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் செய்யாதீங்க. பிஃபோர் ஓவலேஷன் ஃபாஸ்டிங் நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கோங்க. ஆஃப்டர் ஓவலேஷன் வேணாம். ஏன்னா நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ உங்கள் உடம்புல அமினோ அமிலங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். கரு பதிலுக்கு தேவையான சத்து இல்லாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி கிராஷ் டயட் அப்படிங்கிறதும் வேண்டாம். பட்னியாக இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பழம் மட்டும் எடுத்துக்கிறது, இல்லை ஜூஸ் மட்டும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டயட் இருக்கிறீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதனால மட்டுமே ஆகிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. வெயிட் லாஸ் ஆகும். அது இல்லாமல் நிறைய ரிஃப்ளெக்ஷன் ஹார்மோன்ஸில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பதிலாக ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஃபைபர் ரிச் அதாவது இந்த கருப்பு கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, காராமணி இதெல்லாம் அவிச்சு எடுத்துக்கோங்க. காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஃபைபருக்கு உங்களுக்கு குக்கும்பர் கிடச்சிச்சின்னா, அதாவது வெள்ளரிக்காய் கிடச்சிச்சின்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. டெய்லி 3 to 4 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறத அதிகமாக எடுத்துக்கோங்க. 3வது எக்ஸ்ட்ரீம் உடற்பயிற்சி அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உடம்பு அதிகப்படியான வேர்வை வர்ற வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சீங்க இல்லை அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் பீட் ரேட் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இது அதிகரிக்கக்கூடிய அந்த செயல்முறையை நீங்கள் குறைக்கணும். ஏன்னா ஹார்ட் பீட் ரேட் அதிகரிச்சுன்னா பிபி லெவல் ஹை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் வயிற்று பகுதியில் அதிகப்படியான அழுத்தம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அழுத்தம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸசைஸும் ஆஃப்டர் ஓவலேஷன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக மைல்டு யோகாஸ் பண்ணுங்கள், மைல்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், லேசான நடைப்பயிற்சி இது எல்லாமே ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் பண்ணிக்கோங்க. பலர் இந்த நேரத்தில் முழுசாக நான் பெட் ரெஸ்ட் எடுக்கிறேன், பெட் ரெஸ்ட் எடுத்தால் எனக்கு குழந்தை தங்கிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி தான் கிடையவே கிடையாது. முழு நேரமும் படுக்கையிலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ரொம்ப கவலைப்பட ஆரம்பிப்பீங்க. இதனால் தேவையில்லாத இன்ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீடு கூட்டுறது, சமைக்கிறது, இந்த மாதிரியான குட்டி குட்டி ஒர்க் எல்லாமே இது பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஹேபிட், புத்தகம் படிக்கிறீங்களா புத்தகம் படிங்க, கதை புக் படிக்கிறீங்களா கதை புக் படிங்க, ஏதாவது ட்ராயிங் பண்ணுறீங்க, கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவுட் சைட் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி மைதா ரிலேட்டட் ஃபுட்டு, சுகர் ரிலேட்டட் ஃபுட்டு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் ஒரு நல்ல தரமான எண்ணெய் உங்களோட சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெய் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இன்டைரக்டாக எண்ணெய் நம்ம ஃபுட்டில் சேர்க்குறத யாருமே கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். ரீஃபைண்ட் ஆயிலு, பாம் ஆயிலு
இந்த மாதிரியான தேவையில்லாத எண்ணெய்களை விட்டுட்டு நல்லெண்ணெய் அதிகமாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியம், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வேகமாக நான் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு வேகமாக ஸ்ட்ரெஸ் ஆகி வேகமாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி ரொம்ப ஆன்சைட்டி ஆகி அதனால் தேவையில்லாமல் கார்ட்டிசோலை சுரக்க வச்சாதீங்க. ஹச்சிசிஜி ஹார்மோன் எப்போவுமே குறிப்பிட்ட அளவு நம்மளுடைய பிளட்டில் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் கிட்லேயே உங்களுக்கு பாசிட்டிவ் காமிக்கும். உதாரணத்துக்கு உங்களோட பீரியட் சைக்கிள் அப்படிங்கிறது வர வேண்டிய தேதியிலேருந்து ஒரு 5 நாள் கழித்து நீங்கள் செக் பண்ணுறப்ப பாசிட்டிவ் காமிக்கும். அதுக்கு முன்னாடியே 5 நாளைக்கு முன்னாடினா உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது, நான் இப்போ செக் பண்ணுறேன், எனக்கு பாசிட்டிவ் வருமானு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் தான் வரும். தேவையில்லாமல் அந்த மாதிரியான வேலைகளை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். சிம்டம்ஸ் ரொம்ப யோசித்து ரொம்ப ஆன்சைட்டி ஆகாதீங்க. உங்களுக்கு அதை யோசித்தாலே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னு தெரிஞ்சால் அதை நீங்கள் யோசிக்காதீங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு விடுங்க. இதுதான் இந்த வீடியோ பற்றின முழு விஷயம். ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் அந்த கரு பதிகிறதுக்கு வெயிட் பண்ணக்கூடிய 2 வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்களை கட்டாயம் நீங்கள் எல்லாருமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு கிளாரிஃபை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுட்டில் நம்ம பெருசாக நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். என்னென்ன ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்றத மெயினாக கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற உமன்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அர்ஜென்ட் கமெண்ட் இருக்குது, ப்ரெக்னன்சி பற்றின எந்த வித ஐடியாவும் இல்லைனா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தனிப்பட்ட கைட்லைன்ஸ் அதில் வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி கிட்டு, ஓவலேஷன் கிட் இதெல்லாம் டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.